புரியல. அப்ப நாம 2019ஆம் ஆண்டு பேப்பரை பார்க்கும். 2019ஆம் ஆண்டுல நாம இதெல்லாம் நான் இதுக்கு முதல் போட்டேன். அதாவது 20வது கிளாஸ் வீடியோல இந்த 10 வரையும் சொல்லிட்டேன் நானு. அதாவது 2019க்கும் அதாவது 2019ல இருந்து நியூ சிலபஸ் ஸ்டார்ட் ஆகுது. நியூ சிலபஸுக்கும் ஓல்ட் சிலபஸுக்கும் என்ன வித்தியாசம்னா அதுல 60 கேள்வி, இதுல என்ன 50 கேள்வி. அது 2.5 மணித்தியாலம், இது 2 மணித்தியாலம் மொத்த நேரம். அதோட இதுல இந்த ஜிகே சம்பந்தப்பட்டது 10 கேள்வி வரும். அதுல 15 கேள்வி வரையும் வரும். சரியா? மற்றபடி இந்த ஐக்யூ சம்பந்தப்பட்ட கேள்விகள் எல்லாம் ஒன்றுதான். கேள்விகள் குறைய வரும், அவ்வளவுதான். ஏன்னா இதுல 5 கேள்வி குறைச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த ஐக்யூ சம்பந்தப்பட்ட கேள்வியில சில 5 கேள்விகளை குறைச்சிருக்காங்க, அவ்வளவுதான். வேற கேள்வியிட பேட்டர்ன், கேள்வியிட இது எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்றுதான். சரி, இப்ப பாருங்க, நாம அந்த பேப்பரை செய்வோம். இதுல பிள்ளைகள் நாம இந்த 11, 12, 13, 14 எல்லாம் செய்துட்டோம். அவை எல்லாம் செய்துட்டோம். இந்த 20வது கேள்வி செய்யல. அவ 20வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள், ஒரு பேட்டர்ன் இப்படியான வரக்கூட ஒரு எமோஜி வரக்குள்ள, எமோஜியோ ஏதோ ஒரு படம் ரிலேட்டடான பேட்டர்ன் அடுத்தது என்னன்னு வரக்குள்ள நீங்க ஒரு எமோஜியை வச்சு தீர்மானிக்க பாருங்க. அப்ப இந்த முதலாவது எமோஜி வச்சு பார்ப்போம். முதலாவது எமோஜி எப்படி மாறி இருக்கு? இந்த இடத்துக்கு மாறி இருக்கு. அடுத்தது 2 விட்டு ஈன போயிருக்கு. 2 விட்டு போயிருக்கு. என்ன? அடுத்தது இதுல இருந்து 1, 2, 3, அதாவது 3 விட்டு போயிருக்கு. அதுக்கு பிறகு நடுவுக்கு போயிருக்கு. அதோடய முடிஞ்சிருக்கு. அதாவது இந்த ரூட்டின் மாறி இருக்கு. திருப்பி எப்படி ஆரம்பிக்கும்? ஆ முதலாவதுக்கு போய் ஆரம்பிக்கலாம். ஆகவே முதலாவதுக்கு போயிட்டா சேம் இமேஜ் வரும். அப்ப 20வதுக்கு முதலாவது போன்ற இமேஜ் என்றா நீங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி இமேஜ் இருக்கான்னு பார்த்தா 2வது. இல்லாட்டி நீங்க வேற ஒரு படத்தினூடாக வேற ஒரு எமோஜினூடாகவும் இது செய்யலாம். இதை பாருங்க. இது ஈன போயிருக்கு. ஈன போய் திருப்பி இங்க வந்திருக்கு. 1 விட்டு இருக்கு. அடுத்தது 2 விட்டு இருக்கு. அடுத்தது 4 விட்டு இருக்கு. ஆகவே அடுத்தது 3 விட்டு இருக்கு. அடுத்தது எங்க வரும்? நடுவுக்கு வரும். ஆகவே நடுவுக்கு வருது. இப்படி ஏதோ ஒன்றை வச்சு நீங்க என்ன செய்யலாம்? முடிவெடுக்கலாம். இந்த 21, 22வது கேள்விக்குள்ளேயே இந்த கேள்வியில நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு பிழை இருக்கு. ஏனென்றா அதாவது இந்த வைரஸ் தொற்றுக்கு இது தொற்றுக்குள்ளானவர், அதாவது ஒரு வைரஸ் தொற்று உள்ளானவர்கள் அதே மாதிரி ஒவ்வொரு நாள்ல குணமடைகிறாக்களை பத்தி சொல்றாங்க. ஆனா இதுல உண்மையை சொல்ல போனா இதுல முதலாவதுக்கு விட எடுக்கலாம். அதிக எண்ணிக்கையானோர் வைரஸ் நோய் தொற்றுக்கு ஆளாகிய நாள்னு சொல்லக்கூட அதிக எண்ணிக்கையானோர் வைரஸ் தொற்றுக்கு ஆளாகிய நாள் இந்த சனிக்கிழமையும் இந்த புதன்கிழமையும். இதுல சனி இல்லாததால நாம புதனை விடையென்று எடுக்கலாம். ஆனா அடுத்ததுல திங்கள் தொடக்கம் வெள்ளி வரையில் 5 நாள் காலப்பகுதியில் நோய் தொற்றுக்குள்ளானோரின் எண்ணிக்கை. அப்ப இதுல இருந்து வெள்ளி வரையும் 5 நாள்ல தொற்றுக்குள்ளானவர்கள் எண்ணிக்கைன்னு நீங்க இதை பாத்தீங்கன்னா கூட்டி இதை அம்பட்டையும் கூட்டி பாத்தீங்கன்னாலே பெரிய ஒரு அமௌண்ட் வரும். அதுல இந்த குணமானவர்களை கழிச்சா, ஏன்னா குணமானவர்கள் சின்ன சின்ன அமௌண்ட் கழிச்சாலும் பெரிய அமௌண்ட் தான் வரும். ஆகவே இந்த விடவாரமாய் வராது. சில நேரம் நீங்க சராசரின்னு நினைச்சிக்கிட்டு இது அம்பட்டையும் கூட்டி போட்டு இதை கழிச்சிட்டு 5 நாளால பிரிச்சு வர சராசரியை எடுத்தீங்கன்னா 109 வரும். 109 வந்து 110 நீங்க எடுத்தாலும் அது ஒரு சரியான அமைப்பாக இருக்காது. கேட்ட கேள்விக்கும் அதே மாதிரி இந்த கேள்வியில ஏதோ ஒரு மயக்கம், ஏதோ ஒரு பிழை இருக்கு. இந்த கேள்வியை நான் செய்யல, அப்படியே விடுறேன். ஆனா ஒரு சாதாரண கேள்வி, வேற ஒன்றுமே இல்லை. முதலாவது அதிக நோய் தொற்றுன்னா இதுல எது பெருசோ அது அதிக நோய் தொற்று. அடுத்தது மொத்தம் எத்தனை பேர் தொற்றுக்குள்ளாயிருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர் தொற்றுக்குள்ளாயிருக்காங்கன்னா குணமானவங்களை நாம கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை உண்மையை சொல்ல போனா. ஏனென்றா தொற்றுக்குள்ளானவர்கள் அதுக்கு பிறகு எல்லாரும் குணமாகத்தான் போறாங்க. இல்லாட்டி சிலவங்க மரணமாக போறாங்க. 2ல ஒன்று நடக்கும். ஆகவே தொற்றுக்குள்ளானவர்கள் கேட்டா குணமானவர்களையும் சேர்த்து தான் நம்ம தொற்றுக்குள்ளானவர்கள் கொடுக்கிறது. ஆகவே மொத்தத்தை கூட்டி தான் நாம் என்ன செய்வோம்? கொடுக்க வேண்டி வரும். ஆகனா அதுக்குரிய விட இதுல இல்லை. சரி, 23, 24வது பாருங்க. இதுவும் ஒரு சின்ன ஒரு கேள்விதான். ஆனா கொஞ்சம் விளங்கிக்கிறதுலாம் இருக்கு. சரி, பார்ப்போம். 23, 24 ஆகிய வினாக்கள் மேலே சொல்ல தயாராகும் உயர்த்தி ஒன்றின் வாயிலில் இடம்பெற்ற பின்வரும் உரையாடலில் கலந்து கொள்க. சரி, இந்த உயர்த்தியில் குறைந்தபட்சம் இன்னும் 2 பேர் செல்ல முடியும். அதாவது இந்த உயர்த்தியில் எத்தனை பேர் இருந்தா, ஒரு ஆள் இருந்தா இன்னும் 2 பேர் செல்ல முடியும், 3 பேர் செல்லலாம். அதாவது இருக்கிற ஆக்களோட இன்னும் 2 பேர் ஏறலாம். அப்படி இவர் செல்றார். உண்மையில் இதில் 5 பேருக்கு அதிகமானவர் சொல்ல முடியும். அப்படின்னா 6 பேர் சொல்லலாம், 7 பேர் சொல்லலாம். அதாவது 5க்கு அதிகமானவர் சொல்லலாம். அப்படி இவர் சொல்றார். இல்லை இல்லை, ஏற்கனவே இது அதிகம் அளவுக்கு அதிகமாக நிரம்பி இருக்கு. இது மேலே செல்ல வேண்டுமெனில் நான் இதில் இருந்து இறங்கன். அதாவது இது ஃபுல் லோடுன்னு சொல்றார். ஆகவே இவர்
இதுல உண்மையை சொல்லியிருந்தா மேலுக்கு சென்ன 2 பேரும் போய் சொல்லியிருக்காங்கண்ணே. இன்னும் வாக்கள் ஏறணும்னு சொன்னவரும் போய் 5க்கு பேருக்கு அதிகமாக சொல்ல முடியும்னு சொன்னதும் ஒரு பொய் என்று எடுக்கலாம். சரி, 4வது பாருங்க. சரி, இந்த உயர்த்தியில் நாங்கள் 4 பேர் மாத்திரம் தானே இருக்கிறோம். இப்ப இப்ப பாருங்க, இதை கனெக்ட் பண்றேன். சரி, இந்த உயர்த்தியில 4 பேர் இருக்கோம். இவர் சொல்றாரு இன்னும் 2 பேர் செல்லலாம். ஆகவே மொத்தம் இதுல 6 பேர் செல்லலாம். இவர் சொல்றாரு 5 பேருக்கு மேல செல்லலாம். அது சரி. ஆகவே இந்த 3வது சொன்னவர் மட்டும் பொய்யா வரும். அதான் கேள்வி. இந்த உரையாடலில் 3 பேர் மாத்திரம் உண்மை பேசினா மற்ற 3 பேரும் உண்மை என்றால் இந்த உயர்த்தியில் கொள்ளளவு பின்வருவனவற்றில் எது? 6 பேர். உயர்த்தியினுள் 2 பேர் மாத்திரம் உள்ளவர்களாகவும் நால்வரோர் ஒருவரை விட அதிக எண்ணிக்கையானோர் உண்மை பேசுபவர்களாகவும் இருப்பின் இந்த உயர்த்தியின் கொள்ளளவு எத்தனை? இப்ப 2 பேர் தான் இருக்காங்க. அப்ப இதுல டிரெக்டா 2 பேர் இருக்காங்கன்னா இவர் 4 பேர் இருக்கிறன்னு சொன்னது போய். ஏனே சரி, அடுத்தது 2 பேரோட கூட பேரு, அதாவது ஒரு ஆளோட கூட ஒருவரை விட அதிகமானாக்கள் உண்மை சொல்லணும். ஒருவரை விட அதிகமானவர் உண்மைந்தா இவர் போய் 4 பேர் இருக்கின்ற சொன்னால் போய். இதில் அதிக அளவு கதை நிரம்பியுள்ளது. இது மேலே செல்ல வேண்டுமெனே நான் இதிலிருந்து இறங்கணும் என்று சொல்றது. இதுவும் அதாவது உயர்த்தியில் குறைந்தபட்சம் இன்னும் 2 பேர் செல்ல முடியும். உண்மையில் இதில் 5 பேருக்கு அதிகமானவர் செல்ல முடியும். ஆகவே இவர் இந்த முதலாவது ஆளை பொய்யாக்குனா இவரு சரி. ஆனா இவரு சரிந்தா 2 பேர் தான் இருக்கா. என்ன 2 பேரும் இருக்கா? அப்பயே அவர் கூடண்டு செல்றா. அப்ப அவரும் இறங்குனா ஒரு ஆள் தான் செல்லலாம். ஆகவே இவர கூட்டம் 3வது நபர்ற கூட்டம் நான் உண்மையாக்குனா மத்த 2ம் பொய். ஆகவே இவரையும் பொய்யாக்குனா தான் மத்த 2 பேர்ற கூட்டம் உண்மையாக வரும். ஏன் 2 பேரும் குறைந்தபட்சம் உண்மையா இருக்கணுமே. அவை தர்க்கங்கள் தான் பிள்ளையே. ஆகவே இது 2ம் சரி. ஆகவே மேக்சிமம் 5க்கு அதிகமானவன்னு சொல்றாரு. அப்ப 6 பேர் என்ன செய்யலாம்? பயணிக்கலாம். 25, 26, 27 நாம எளியா பார்த்துட்டோம். 28, 29, 30 பாருங்க பிள்ளைகள். ஆகிய வினாக்கள் கீழே தரப்பட்ட தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. கட்ட இலைகளின் பேரில் பசலை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை ஒன்றில் 3 பொறிகள் உள்ளன. அப்போ ஏபிசி 3 பொறி இருக்காம். எந்த ஒரு பொறியிலும் எந்த ஒரு வகை பசலையையும் உற்பத்தி செய்ய முடியுமெனின் அவ 2 வகை பசலை இருக்கு, 3 வகை பொறி இருக்கு. உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்தலாம். சரி, அடுத்து முடியுமெனின் எந்த ஒரு பொறியும் ஒரே நாளில் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட வகை பசலைகளை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தலாகாது. சரி, எந்த ஒரு பொறியும் ஒரே நாளில் 2 அல்லது 2, அதாவது 2 அநெறிக்கை 2 பசலையை ஒரு நாள்ல ஒரு பொறியை யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு பொறியினதும் கொள்ளளவு, அதாவது ஒவ்வொரு பொறியினாலும் ஒரு மணி நேரத்தில் XY ஆகிய ஒவ்வொரு பசலையினதும் உற்பத்தி செய்யக்கூடிய அளவு தொன்னில் கீழே தரப்பட்டுள்ளது. சரி, இப்ப பார்ப்போம். எக்ஸ் வகை பசலை பி பொறியினால் மாத்திரம் உற்பத்தி செய்யப்படும். அப்ப எக்ஸ பி ஆல மட்டும்தான் உற்பத்தி செய்யறோம்டா. அப்ப எக்ஸ பி ஆல மட்டும்டா ஏ ஆலையும் உற்பத்தி செய்யலாம், சி ஆலையும் உற்பத்தி செய்யலாம். அப்ப அந்த நாள்ல வை பசலைக்கு வை ஏயும் பயன்படுத்தலாம், சியையும் பயன்படுத்தலாம், பியை பயன்படுத்தலாம். அதானே உண்மை. சரி, எக்ஸ் வகை பசலை 100 டன், வை பசலை 150 பூர்த்தி செய்வதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? சரி, எக்ஸ 100 டன்னுக்கு உங்களுக்கு எடுக்கிற டைம் 40 தானே. 40க்கு 1 ஹவர். 1 ஹவருக்கு தான் உற்பத்தி செய்யறது தந்திருக்காங்க. 40ண்டா 40 100ல எத்தனை? 40 2 ஹவர், அங்கால 20, அது அரை மணித்தியாலம். 40க்கு ஒரு மணித்தியாலம்டா 20க்கு அரை மணித்தியாலம். அப்ப 2.5 மணித்தியாலம் என்னதுக்கு பிடிச்சிருக்கும்? 2.5 மணித்தியாலம் பிடிச்சிருக்கும் எக்ஸ உற்பத்தி செய்யறதுக்கு. அதே அட் த சேம் டைம்ல இவரையும் இயக்கலாம் தானே. 10 மணிக்கு ஆரம்பிச்சா இவர் 12:30க்கு முடிஞ்சிருப்பாரு. திருப்பி இவரை 10 மணிக்கு ஆரம்பிச்சா இவர்ல பாருங்க 150, இவர்ல ஏஐயும் பயன்படுத்தி சிஐயும் பயன்படுத்தி, அதாவது தான் ஒரு மணித்தியாலத்தில் 50 டன் தயாரிக்கலாம். 2 பொரியும் ஒரே டைம்ல பயன்படுத்தலாமே. 150 தயாரிக்கிறதுக்கு 3 மணித்தியாலம் தேவை. ஆகவே இந்த 2ம் தயாரிச்சு முடிகிறதுக்கு 3 மணித்தியாலம் மேக்சிமம். ஏன் இவர் 10 மணிக்கு ஆரம்பிச்சா 12:30க்கு முடிவார், 10 மணிக்கு ஆரம்பிச்சா இவர் 1 மணிக்கு முடிவார். ஆகவே மேக்சிமம் தான் எடுப்போம். ஆகவே 3 மணித்தியாலம். அடுத்தது பாருங்க, வை வகை பசலை ஏ பொறியினால் மாத்திரம் உற்பத்தி செய்யப்படும் எனின் இப்ப சொல்றாங்க
சரி, இப்ப சொல்றாரு பாரு, பாருங்க. அப்ப இதுக்கு மூணாவது. சரி, வை வகை பசலை ஏ பொறியினால் மாத்திரம் உற்பத்தி. வை வகை பசலை ஏ பொறியினால் மாத்திரம், ஆகவே இங்க இல்ல. ஏ பொறியினால் மாத்திரம் உற்பத்தி செய்யப்படும் எனின் எக்ஸ் வகை பசலை 250 டன், வை பகை சாரி வை வகை பசலை 120 டன்னுக்கான கட்டளை பூர்த்தி செய்ய எவ்வளவு நேரம் எடுக்கும்? வை 120க்கு எவ்வளவு எடுக்கும்? 30 டன்னுன்னா 4 மணி நேரம் எடுக்கும். முன்னாங்க 12 தானே, 4 மணி நேரம் எடுக்கும். அதானே மேக்சிமம். அப்ப 250 நீங்க பார்க்க தேவையில்ல. ஏன் 4 மணி நேரம் தான் விட 4ஓட கூட இருந்தா தான் இதுக்கு 4ஓட கூட மணி நேரம் வருமானு பார்க்கணும். அப்ப இது 4 மணி நேரம், 4ஓட குறைஞ்ச மணி நேரம் தான் வரும். இல்லாட்டி அதையும் பார்க்கலாம். இப்ப இது 60, இது 20, 80. ஒரு மணி நேரத்துல 80 தயாரிக்கும். அப்ப 80 தயாரிக்கும்டா 8 3 24, 3 மணி நேரம் அங்கால 10க்கு சின்னொரு டைமும் போகுது. அப்ப 3 மணி நேரம் சின்னொரு டைமும், இதுக்கு 4 மணி நேரம். ஆகவே மேக்சிமத்தை எடுப்போம் 4 மணி நேரம். சரி, அடுத்ததை பாருங்க. அடுத்ததை பாருங்க. சரி, அடுத்ததை பாருங்க பிள்ளைகள். அடுத்ததை பார்த்தீங்கன்னா, பொறிகள் உச்ச வலுவுடன் பயன்படுத்தப்படுமா? இந்த பொறிகளை உச்ச வலுவுடன் பயன்படுத்தின எக்ஸ் வகை பசலை 100 டோன், Y வகை பசலை 120 டோனிற்கான கட்டளையை பூர்த்தி செய்வதற்கு அதி குறைந்த நேரம். அப்ப இதுல இருக்கிறதுல அதி குறைந்தது. இப்ப எக்ஸ் வகை 100 டோன்னுண்டா எக்ஸ் உற்பத்தி செய்யறதுல ஹை லெவல் என்ன? இந்த 40. அப்ப நான் 40 எடுக்க. அப்ப 40 எடுத்தேன்னுண்டா 100 டன்னுக்கு எவ்வளவு டைம் போகும்னா 2.5 மணி நேரம் போகும். 40 எடுத்தேன்டா 2.5 மணி நேரம் போகும். அப்ப எனக்கு 100 டன்னுக்கு 2.5 மணி நேரம் போகும். சரி, வையில ஹையஸ்ட் எடுப்புமே. வையில ஹையஸ்ட்னா 60. இப்ப 60 பூர்த்தி செய்யறதுக்கு வைக்கு 120க்கு 2 மணி நேரம் போகும். சரி, சரியான வை 120க்கு 2 மணி நேரம் போகும். ஆகவே இதை எடுத்து இந்த 2 மணி நேரத்தோட குறைய நாம செஞ்சிடலாம். அப்ப பிஎம் மட்டும் பயன்படுத்தியே என்ன செய்யலாம்? 2 மணி நேரத்துல விஷயத்தை முடிச்சிடலாம். ஆகவே 2 மணி நேரம் வைக்கு. அப்ப பிஎம் இதுக்கு பயன்படுத்தினா பிஎம் மட்டும், மற்றதுக்கு சியும் ஏயும் இருக்கு. அப்ப சியும் ஏயும்ல 20 30 50 ஒரு மணி நேரத்துக்கு அடிக்கலாம். ஆகவே 100க்கு 2 மணி நேரம். ஆகவே 2 மணி நேரத்தில் அடிக்கலாமா இல்லையா? ஆகவே விட முதலாவது. ஆகவே 31 நாம செஞ்சிட்டோம் இல்லையா? அந்த 32 34 வரை மேலியா செய்துட்டோம். அடுத்தது பாருங்க 35வது கேள்வி. இந்த 35வது கேள்வியை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், எந்த ஒரு வகை மரவள்ளியையும் பயிரிடுவதற்கு மழைக்காலத்தில் உவர் வளையமோ, அதாவது உலர்றதான் உவர்ன்னு அடிச்சிருக்காங்க, உலர் வளையமோ பச்சை இல்லமோ மிக பொருத்தமானது ஆகும். அதாவது எந்த ஒரு வகை மரவள்ளியும் பயிரிடுவதற்கு மழை காலத்துல ஒன்று உலர் வளையம் அல்லது பச்சை இல்லம் தான் பொருத்தம்னு சொல்லியிருக்காங்க. மேற்குறித்த கூட்டின் நன்முகத்தன்மையை பாரசூரமான வகையில் பின்வரும் அவதானிப்புகள் எது உண்மையாகி தரப்பட்டுள்ள கூட்டுகள் பலவீனப்படுத்துகிற கூட்டா கேட்பாங்க. வளமையா வரைதானே. சில மரவள்ளி வகைகள் பச்சை இலங்களில் வளர்வதில்லை. சரி, எல்லா வகை மரவள்ளிகளும் முதலாக பயிரிடப்பட்டது ஆப்பிரிக்கா. அதுக்கு இங்க சம்பந்தம் இல்லை. மழைக்காலத்தில் உலர் வலயத்தில் பச்சை இல்லங்கள் எந்த ஒரு வகையும் வளர்வதில்லை. மழைக்காலத்தில் சரி, அதுவும் இருக்கு. பச்சை இல்லங்கள் வளராத மரவள்ளி வகைகள் சிறப்பா நூறலியா அப்படி சொல்லல. அது என்ன இப்படி இதை சொன்னாங்கன்னா இந்த கூட்டு போய் பாருங்க. பச்சை இல்லங்கள் வளராத மரவள்ளி வகைகள் சிறப்பாக நுவரலியாவில் எந்த ஒரு வகை மரவள்ளியும் பயிடுவதற்கு மழைக்காலத்தில் உலர் வளையமோ அல்லது பச்சை இல்லமோ மிக பொருத்தமானது. ஆகவே இது உலர் வளையமா நுவரலியா? இல்லையே. ஆகவே இது பலவீனமாக்கும். நாலாவது. இது சும்மா சாதாரணமா வாய்ச்சி உங்களோட மைண்டுக்கு படுறதை வச்சுதான் இருக்கிறது. அடுத்தது 38 30 சரி 36 37 38. ஏபிசிடி என்ற 5 நபர்கள் ஒழுங்கான ஐகோணி ஒன்றின் உச்சியில் சரி, இப்போ ஒரு ஒழுங்கான ஐகோணி ஒன்றில் உச்சியில ஏபிசிடி என்ற 5 பேர் இருக்காங்க. சரியா? நான் இப்படி கீறேன் பிள்ளையே கொஞ்சம். சரி, வெயிட். ஒழுங்கான ஐங்கோணி, ஒரு ஒழுங்கான ஐங்கோணி என்ன செய்யுங்க? சரியா? சரியா, பிரச்சனை இல்லை. ஒரு ஒழுங்கான ஐங்கோணி என்ன செய்யுங்களா? சரி, இப்ப திசைகள் சாராங்க. இது வடக்கு, இது கிழக்கு, இது தெற்கு, இது மேற்கு. சரி, பிக்கு மேற்கே ஏயும். பிக்கு மேற்கேண்டா பி இருந்தா தான் ஏ மேற்கில் அடிப்பார். சரியா? பிக்கு மேற்கே ஏயும்.
ஈக்கு கிழக்கே சியும் ஆகுமாறு நிற்கின்றனர். ஈக்கு கிழக்கே சி, ஈக்கு கிழக்கே சி ஆகுமாறும் நிற்கின்றனர். இப்ப வீட்க்கு மேற்கேண்டா இப்ப ஈக்கு கிழக்கே சின்னு சொல்லக்கூட ஈன பி வரலாம் தானே. அதுக்கு அவங்க ஒரு தரவும் தரல, எது மேலுக்கு எது கீழுக்குன்னு சொல்லல. ஆனா கட்டாயம் டி இங்கதான் இருக்கு மேனே. ஏயும் பியும் ஒன்றுக்குள்ள மாறலாம், ஆனா டி இங்கதான் இருக்கு. ஏ இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். சி இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். ஏன்னா அதுக்கு ஒழுங்கான உச்சிகளில் பி, உச்சிகளில் பிக்கு மேற்கே ஏயும் ஈக்கு கிழக்கே சியும் ஆகுமாறு நிற்கின்றனர். அவ்வளவுதான் தந்திருக்காங்க. வேற ஒன்றும் தரல. அப்ப ஏ பி கீழே வந்து ஈசி மேல வரலாம், மாறியும் வரலாம் என்ன. ஆகவே இதை நாம சொல்ல முடியாது. நான் இப்படி எடுக்க தரப்படுவதாக கொள்கை. உதாரணமாக ஐங்கோணின் அருகருகே அடுத்து சொல்றாங்க, ஐங்கோணின் மீது XY குறைந்த தூரம், அதாவது இவற்றுக்கு இடையிலான குறைந்த தூரம் ஒன்றாம், அதுதான் சொல்றாங்க ஆகும். எது கண்டிப்பாக உண்மை? ஏக்கு தெற்கே டி உள்ளார். இது ஏக்கு தெற்கு இல்லைன்னு. டிக்கு மேற்கே, டிக்கு மேற்கே பி உள்ளார். டிக்கு அதுவும் சொல்லலாம். டியை விட சி ஆனவர் ஏக்கு அருகில் உள்ளார். டியை விட சி ஆனவர் ஏக்கு அருகில் உள்ளார். அதுவும் சொல்லலாதே, அதுவும் செல்லையலா. அடுத்த ஈயை விட சி ஆனவர், ஈயை விட சி ஆனவர் பிக்கு அருகே உள்ளார். அது சொல்லலாமே. இதை நான் இங்க போட்டு இதை இங்க போட்டாலும் அது ரெண்டு தான் பக்கத்து பக்கத்தில் வரப்போகுது. ஆகவே அதால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆகவே நாலாவது விடு. XY ஆகியோர் ஐங்கோணி மீது நிற்கும் இருவரின் பின்வருவனற்றில் அதிகூடிய தூரமாக இருக்கலாம். அதிகூடிய தூரம்னு சொல்றது இதுல இருந்து ஒன்று ரெண்டு, அவை ரெண்டு என்ன. டியில இருந்து இங்க வச்சா இஞ்சால வரக்குள்ள ஒரு மூணு கடக்கும், ஆனா இங்க வரக்குள்ள ரெண்டு. அப்ப எப்பயும் இது குறைந்த டிஸ்டன்ஸ் தான் சொல்றாங்க, குறைந்தது ஆனா அதிகூடிய தூரம். அப்ப குறைஞ்சதாகவும் இருக்கணும், அதிகூடிய தூரமாக இருக்கணும்னா ரெண்டு தான். ஏண்டா இந்த தூர வழி அப்ப ரெண்டு தான். இதுக்கு ஆன்சர் நாலு இல்லையா? சிலர் நான்குன்னு எடுப்பீங்க. எப்படி நான்குன்னு எடுப்பீங்க? தானமா இங்க எடுப்பாரு, இங்க நிற்பாரு. ஈன எக்ஸ் ஈன வை நிக்காருண்டா, இதால சுத்தி வளைச்சு வரக்குள்ள நாலு தானே இல்ல. அப்படி பாக்குறது. ஏன்னா அவன் குறைஞ்சதுன்னு சொல்லிட்டான். கூடின வழியில நாம போப்படா, குறைஞ்சதுல கூடினது தான் இங்க முடியும். பின்வரும் ஒன்று எந்த முடிவு செய்ய முடியாதுன்னு கேட்காங்க. ஏஏ பூஜ்ஜியம், அந்த புள்ளி அந்த புள்ளிக்கான தூரம் பூஜ்ஜியம். ஏபி ரெண்டு, ஏல இருந்து பிக்கான தூரம் ரெண்டு, இல்லாட்டி ரெண்டோட சின்னனா இருக்கும். ரெண்டுக்கு சமன்னு சொல்லிட்டாங்க தானே. சரி, ஏல இருந்து பிக்கான தூரம் ரெண்டு, இல்லாட்டி ரெண்டோட சின்னனா இருக்கும். ஏன் ரெண்டோட சின்னனா இருக்கும்னு சொல்றாங்க? ஏபி ஈன வந்தா, ஏபி ஈன வந்தா ரெண்டோட சின்னனா இல்லையா? ஒன்று என்ன. ஆகவே ரெண்டு ரெண்டோட சின்ன, ரெண்டோட பரிசைக்கு போகாது. சரி, அதுவும் சரி. அடுத்தது ஏபி பிஏ டிஸ்டன்ஸ், அது சரியான. ஏபில இருந்து போறது பில இருந்து ஏக்கு வர்றதுக்கு சமம். சரி, ஏபிசிடி ஏல இருந்து பிக்கு போறது சில இருந்து டிக்கு போறது, அதுவும் ரெண்டு, இதுவும் ரெண்டு. ஓகே, அதுவும் சமன். ஏல இருந்து சிக்கு போறது, ஏல இருந்து சிக்கு போறது மூன்று, சில இருந்து டிக்கு போறது ரெண்டு. ஆகவே இது முடிவெடுக்க இயலாதுன்னு. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், இது கேள்விதான் பெருசா இருக்கு. என்னன்னா ஒரு ஆக்கள் ஜொப்புக்கு அப்ளை பண்றாங்க. அவங்களோட ஏஎல் பொது பொது சாதாரண தரம், அதே மாதிரி பொது ஆங்கிலம், இவற்றையெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா தாராங்க. இப்ப பாருங்க, பிரதான பாடங்களில் குறைந்தபட்சம் 2 பி தரங்களும். இப்ப இவங்களை செலக்ட் பண்ற கிரிட்டேரியா தாராங்க பாருங்க. பிரதான பாடங்களில் குறைந்தபட்சம் 2 பி தரங்கள். 2 பி வேணும் பிரதான பாடத்துல. பிரதான பாடத்துல 2 பி இவருக்கு இருக்கு, இவருக்கு இல்ல. இவரை கழிச்சு விடலாம். இங்க கழிக்கணும், இவருக்கு இல்ல. 2 பி இவருக்கு இருக்கு, 2 பி இவருக்கு இருக்கு, 2 பி இவருக்கு இருக்கு. சரி, பொது சாதாரண பரீட்சையில் 75 புள்ளிகளுக்கு கூடுதலாக இவர் 75 எடுத்திருக்கார். ஆக 75 எடுத்தவர் எடுக்கலாம் இல்ல, 75 கூடுதலாகவும் ஆங்கிலத்தில் பி மற்ற 3 வரைக்கும் பி, இவருக்கு மட்டும்தான் சி. அதற்கான பூர்த்தி செய்தல் விண்ணப்பதாரி 3 4 5 என. மற்றும் ஒரு பதவிக்காக கம்பெனி பொது ஆங்கிலத்தில் குறைந்தபட்சம் சி. அப்ப எல்லாருக்கும் இருக்கு. பிரதான பாடம் ஒன்றில் ஏ தரம், பிரதான பாடம் ஒன்றில் ஏ தரம்டா சி எல்லாருக்கும் இருக்கு. பிரதான பாடம் ஒன்றில் ஏ தரம்டா இவருக்கு இருக்கு, இவருக்கு இல்ல, இவருக்கு இல்ல, மத்த எல்லாருக்கும் இருக்கு. ஏ தரமும்
பொதுச்சார் 75க்கு மேற்பட்ட புள்ளியும் சரி, அப்ப இதுவும் வராது. 75க்கு மேற்பட்ட புள்ளியும் பெற்ற 22 வயதுக்கு மேற்பட்ட பெண். 22 வயதுக்கு மேற்பட்ட ரெண்டு பேரும், ஆனா மேற்பட்ட பெண் என்றா இவ மட்டும், ஆகவே நாலாவது மட்டும் ஒரு ஆள் தான் இருக்காங்க என்ன. சரி, அப்ப அதுக்கு முதலாவது விடும். அடுத்ததை பாருங்க பிள்ளைகள். 41 42 ஆகிய வினாக்கள் முடிவொன்றும் 1 2 3 என இலக்கமிட்ட 3 கூட்டுக்களை கொண்ட தகவல் தொகுதி ஒன்று தரப்பட்டுள்ளது. அப்ப இதுல முடிவு வரையுது தகவல் தொகுதி ஒன்று தந்திருக்காங்க. இதுல நம்ம ஏலியா செய்யற ஏலியா நம்ம போன வருஷங்கள்ல செய்த அதே கேள்வி மாதிரிதான். ஆஹ் ஒன்று மட்டும் சரிண்டா ஏ, ஒன்று ரெண்டை பயன்படுத்தினா பி, ஒன்றை மூணை பயன்படுத்தினா சி, ரெண்டு மூணை பயன்படுத்தினா டி, ஒன்று ரெண்டு மூணை பயன்படுத்தினா இ. ஆக முதலாவது கேள்வியை வாசிங்க பிள்ளைகள். பியில இருந்து கியூ நகரம் வரையிலான தூரத்தை கணிக்க முடியும். அப்ப பியில இருந்து கியூக்கு நகரத்துக்கு போறாங்க, அதுல தூரத்தை கணிக்கிறதுக்கு முதலாவது ஆறாங்க பியிலிருந்து கியூ நகரத்துக்கு கூடாக. முதலாவது கூற்றுப்படி பியிலிருந்து கியூ நகரத்துக்கூடாக ஆர் வரையிலான தூரம் தரப்பட்டிருக்கு. ஆர் வரையிலான தூரம் தரப்பட்டிருக்கு. மொத்தம் பியில இருந்து இவ்வளவு ஆர் வரையிலான தூரம் தரப்பட்டிருக்காம். எனக்கு வேணும் பியில இருந்து கியூ இந்த தூரம். சரி பாப்போம். கியூ நகரிலிருந்து ஆர் நகரத்துக்கு கியூ நகர் ரெண்டாவது கூற்று கியூ நகரிலிருந்து ஆர் நகரத்துக்கூடாக பி பி வரையான தந்திருக்காங்க. கியூ ஆர் ஆர்பி அவ கியூபி தந்திருக்காங்க. கியூபி தந்திருக்காங்கன்னா இது தந்துட்டான், இது தந்துட்டாங்க என்ன. அதாவது கியூல இருந்து பிக்கு தந்திருக்கான். அவை நீங்க கியூஆர காணலாமா இல்லையா? கியூஆர காணலாம். சரி, கியூஆர காணலாம். இப்ப நமக்கு பிக்யூ தான் வேணும். பியில இருந்து கியூக்கு டிரெக்டா போறதுதான் வேணும், வேற நகரத்துக்கு கூட போறது வேணாம். சரி பார்ப்போம். ஆறிலிருந்து பி நகரத்துக்கு கூடாக. அடுத்தது ஆறிலிருந்து பி கூடாக கியூக்கு போறது. ஆகவே ஆறுல இருந்து பிக்கு போறத நம்ம இந்த இதுல, அதாவது இதுல இருந்து கியூஆர் எடுத்துட்டு கியூஆர் எடுப்போம். இப்ப ஆறுல இருந்து பி, பியில இருந்து கியூ எடுத்தோம்டா அவ இந்த மூணு கூற்றையும் பாருங்க பாட்டையும் பயன்படுத்தினோம்டா தான் நமக்கு என்ன பியில இருந்து கியூஆர். என்ன கியூஆர் நமக்கு தெரியும், ஆறுல இருந்து பியும் தெரியும், ஆறுல இருந்து பி இது தெரியும். பி கியூ எடுக்கலாம். ஆகவே நமக்கு மூணு கூற்றும் வேணும், இது அஞ்சாவது. சரி, இப்படி சின்ன ஒரு தர்க்கம் தானே. நீங்க நோமலா பாத்தீங்கன்னா மூணு தேவைப்படும் ஆയിരിக்கும். அவ அப்படி அடிச்சு விட்டீங்கன்னாலும் பரவாயில்ல. ஆனாலும் கொஞ்சம் வாய்ச்சி கொள்ளுங்க. இந்த இலகுவான கேள்விகள் இந்த என்னோட பிள்ளைகள் நான் சொல்ல நினைக்கிறது. ஆஹ் இப்படியான இந்த வசன கேள்விகள் நீங்க செய்யக்குள்ள நல்லா டைம் எடுத்துருமே. ஏன்னா நீங்க எல்லா கேள்வியும் வந்துட்டு இந்த கேள்வியை பார்ப்பீங்க. ஆகவே அந்த கேள்விகள் எந்த அளவுக்கு உங்களோட தலைக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு படுகுதோ அதை அடிக்கிறது நல்லமே. இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு கூட யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் என்ன செய்யும்டா டைம் இழுக்கும். அவ்வளோ டைம் இழுக்கும். அது நல்லம் இல்லை. சரி பாப்போம். அடுத்தது உடற்பயிற்சி வேலை திட்ட பயிற்சி பெறுவோர் பயிற்சிகளில் ஈடுபடும் போது அவர்களுக்கு உடல் வெப்பநிலை அதிக அளவில் உயர்வதை தடுப்பதற்கு முற்காப்பு செய்யணும். உடல் வெப்பநிலை உயர்வடை ஆனது நீரகற்ற நிலைக்கு காரணமாகலாம். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி இல்லைன்னு. ஒருவரது வெப்பநிலை 41 பாய்சியை தாண்டுமாயின் அவர் வெப்ப தாக்குதல் ஹீட் ஸ்ட்ரோக் வரும். ஹீட் ஸ்ட்ரோக் வரத்தால இந்த கிரிக்கெட்லாம் விளையாடிட்டு இருக்கக்குள்ள சில ஆட்கள் அந்த இடையில உயிரிழப்பாங்க. அதுக்கான காரணம் இந்த ஹீட் ஸ்ட்ரோக். ஆகவே இதை வச்சுட்டு இதுக்கு முடிவெடுக்கலாம். வெப்ப தாக்கு இதயத்தின் தொழிற்பாட்டை நலிவடைய செய்வதோடு மரணம். ஆகவே இது ரெண்டையும் வச்சு இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வரத்தால அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவருக்கு என்ன செய்யும், இதாகும். ஆகவே இந்த ரெண்டு கூட்டையும் வச்சு நாம் என்ன செய்யலாம், அதுக்காண்டி அவர் முட்காப்பு செய்யணும்னு முடிவெடுக்கணும். இது நீராற்றல் செல்றதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆகவே இதுக்கு நாலாவது டி. 43வது நாம செஞ்சிட்டோம் பிள்ளைகள். 44 45 பாருங்க. இது அதாவது இது ஒரு என்ன வாக்கியம் தந்திருக்காங்க. இதுல இருந்து நாம விடையை தெரிவு செய்யறது. இது பெரிய ஒரு கேஸ் அமையாது. பாருங்க, நுகர்வோருக்கு வழங்கப்படும் விநியோகங்கள் சேவைகளின் தரத்தை விருத்தி செய்யும் நோக்குடன் மின்சார சபை பட்டியல்படுத்தப்பட்ட பிரதேசங்களில் புனரமைப்பு பராமரிப்பு கருமங்களில் ஈடுபடுகின்றன. அதன் விளைவாக அப்பிரதேசங்களில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட இடம் உண்டு.
சேவை துண்டிப்புகளின் விளைவாக மின்சார நுகர்வோருக்கு ஏற்படும் அசௌகரியங்கள் குறித்து கவலை தெரிவிக்கின்றோம். இயன்ற அளவு விரைவாக மின்சார விநியோகத்தை ஆகவே இது என்னத்தை பத்தி? மின்சாரம் விநியோக தடை. ஆகவே என்ன இது வரித்தல் மூலம் நுகர்வு வழங்கப்பட மின் விநியோக தடை அவ்வளவுதான். குறித்த பிரதேசங்கள் மின் விநியோக தடங்கள் ஏற்பட காரணமாக அமைவது புனரமைப்பு பராமரிப்பு கருணங்கள் ஆகவே ரெண்டுக்கும் முதலாவது வந்துட்டேனே. அவை அடுத்து 46 47 பாருங்க. வினாக்களில் 1 7 ஆகிய வாக்கியங்கள் 1 7 ஆகிய வாக்கியங்களுக்கிடையே ABCDE என்ற வாக்கியங்கள் சரியான ஒழுங்குமுறை அவ 1 மேலும் சரியா தந்திருக்காங்க. அதுக்கிடையில இது சரியா தரல. தர்க்க ரீதியாக ஒழுங்குபடுத்த சொல்றாங்க. அப்போ உங்களது மின்னஞ்சலை வாசிக்க கிடைத்தமை குறித்து பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓகே, அடுத்தது என்ன வரும்? எப்படி உங்கள் பரீட்சை நன்றாக செய்தீர்கள்? பெறுபேறு கிடைத்த பின்பு தயவு செய்து எங்களை பார்க்கல. நீங்கள் ஒரு மாதமாக எனக்கு மின்னஞ்சல் அனுப்பவில்லை. சி அவ ஏ வராதுன்னா பெருமை. அடுத்தது சி தானே. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா ஏ வராது, அவை சி அல்லது டி வரலாம். நீங்கள் பரீட்சை படிக்கின்றமை நான் அறிந்திருந்தேன். ஆகவே பி என. அவ அடுத்தது சிக்கு பிறகு சாரி சி முதலாவது வரும். சிக்கு பிறகு நீங்க ஒரு மாத காலமாக பரீட்சையை படிக்கிறது அறிஞ்சிருக்கேன் வரும். அடுத்தது நீங்கள் பரீட்சையை படிக்கின்றமையை நான் அறிந்திருந்தேன். அடுத்தது எப்படி உங்கள் பரீட்சை நன்றாக செய்தீர்களா? ஒரு மின்னஞ்சல் அனுப்புறாரு. என்ன இது? ஒரு கருத்து பரிமாற்றம் இல்லை, ஒரு மின்னஞ்சல் அனுப்புறார். சரியா? மின்னஞ்சல் செய்தீர்களா? பெறுபேறு கிடைத்த பின்பு தயவு செய்து எங்களை பார்க்க வாருங்கள். நீங்கள் பரீட்சையில் உயரிய சித்தி பெறுவீர்கள் என்பதை நம்பிக்கையாகும் சொல்லி இந்த 3வது ஆன்சர் வரமே அவர் சொல்லியிருப்பார். சரியா நீங்க பாத்தீங்கன்னா வரும். சரி, இதை வச்சுதான் நீங்க பார்க்கணும். அப்ப இதை பார்க்கல நான் 2 3 வழிமுறை சொல்லியிருக்கேன். முதலாவதையும் கடைசியும் பாருங்க. அதாவது முதலாவது கூட வந்திருக்கிற சி, சி 3 வந்ததால கட்டாயம் சி தான் வரும். அப்படித்தான் தருவாங்க. கடைசியில இஇ பிபிபி அவை கட்டாயம் பி தான், பில முடிகிற மாதிரி தான் வரும். ஆகவே இந்த 3. அப்ப இனி டிஏ, இனி இந்த டி அடுத்தது டிஏ வருமா டிஇ வருமான்னு பாருங்க. அப்ப டி நீங்கள் பரீட்சையில் படிக்கின்றமை நான் அறிந்திருந்தேன். ஏ எப்படி உங்கள் பரீட்சை நன்றாக உள்ளதா? இ நீங்கள் பரீட்சையில் உயிரை சித்தி பெறுவீர்கள் என்பது என்ன நம்பிக்கை. நன்றாக உள்ளதாண்டு கேட்டது, நன்றாக செய்தீர்கள் ஆண்டு கேட்டது புறான உயிர்கள் சித்திய பெறுவீங்க மாதிரி லஞ்சலாம். ஆகவே அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்ன கெஸிங் தான் இந்த கேள்விகள்லாம். அடுத்தது பாருங்க. திருமதி சீலா அவரது ஊரில் மட்பாண்ட கைத்தொழிலை ஆரம்பித்தார். சரி, கொஞ்சம் பாருங்க. இதுலயும் பார்த்தா பிபி டி 3ல வருது, பி 2ல வருதுன்னு. ஆகவே மேக்சிமம் இந்த டி வாரமாய்த்தான் விட வரும். அப்ப டிய பாருங்க. அவர் தொடக்கத்தில் கிராமிய பொருளாதார அமைச்சின் ஒத்துழைப்பை பெற்றார். பி மேலதிக பெண்கள் பணியில் அமர்த்துவதற்கு அவர் பல இடங்களை இல்ல இதானே சரி. அப்ப டி, அப்ப இது வராது என்று நாம் முடிவு எடுத்துடலாம். அப்ப டிக்கு பிறகு 2 பி இருக்கு. அப்ப டிக்கு பிறகு மேக்சிமம் பி தான் வரும். ஆகவே அவர் தொடக்கத்தில் கிராமிய பொருள் அலுவலகத்தை அமைச்சு ஒத்துழைப்பை பெற்றார். பியை பாருங்க. மேலதிக பெண்கள் பணியில் அமர்த்துவதற்காக அவர் பல இடங்களில் அறிவித்துள்ளதை காட்சிப்படுத்தினார். அதுக்கு பிறகு ஏ வந்தா அவரின் கீழ் இப்பொழுது 10 பெண்கள் வேலை செய்கின்றனர். ஈ வந்தா துலங்கள் மிக சாதகமானவையாக இருந்தன. திருப்பி அதுக்கு பிறகு அவரை இது சாதகமா இருந்ததால 10 பேர் வேலை செய்யறாங்கன்னு. ஆகவே 4வது விட. இப்படித்தான் இதுக்கு பார்த்து எடுக்கணும். நீங்க விடையை பார்க்காம இதை நீங்க ஒழுங்குபடுத்த நினைச்சீங்கன்னா கடைசி வரையும் ஒழுங்குபடுத்திடலாம். கஷ்டமாக இருக்கு. சரி, இப்ப பாருங்க 48. 48 பாத்தீங்கன்னா இதுல ஒழுங்கு கேட்பாங்கன்னு. இதுல ஒழுங்கு கேட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் டி தான் முதலாவது வந்துருக்கு. ஆகவே கட்டாயம் டி தான் முதலாவது வரும். இப்போ டி முதலாவது வந்தா டிக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு 3ல ஏ இருக்கிறதால ஏ வரும்னு முடிவெடுக்கலாம். சரி பாப்போம். அவர் பஸ்ஸை நோக்கி வாராரு, இறக்குறாரு. ஆகவே அடுத்தது பஸ் போற மாதிரி தானே வரும். ஆகவே கட்டாயம் ஏ தான் வரும். ஏக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த பஸ் போகுது தானே. அப்ப ஏக்கு பிறகு சி வரும், டிஏசி. அப்ப டிஏசி வாரது எங்க இருந்தா பாருங்க முதலாவது. அதுக்கு பிறகு பாருங்க இ. அப்ப இது வந்து டிஏசி இ, இது இங்க போயிட்டு அதை இ எஃப் பி, அதாவது ஆட்டோ போகுது.
அடுத்து இந்த வேன் இது வருது என்ன, இது வேற இது வேற, இது பஸ் மாதிரி இருக்கு, இது வேன் மாதிரி இருக்கு, இப்படி வருது. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் மூணையும் கெஸ் பண்ணீங்கனாலே இப்படி எடுத்துடலாம். சரி, அடுத்ததை பாருங்க. 49, 50. இதுவும் என்ன ஒரு உரையாடல் சம்மந்தப்பட்டது என்ன. அவ்வளவுமே அந்த உரையாடல் சம்மந்தப்பட்ட வினாக்கள் வரும். ஆக இது ஒரு உரையாடல் சம்மந்தப்பட்ட வினா. இந்த உரையாடல் சம்மந்தப்பட்ட வினாவை பார்த்தீங்கன்னா 40, 50 ஆகிய வினாக்கள் பின்வரும் உரையாடல் பகுதியை சார்ந்தது. கேள்வி: பெண்மணி அவரது வாழ்த்து தெரிவிப்பு, நன்றி தெரிவிப்பு ஆகியவற்றுக்கு மேலாக மேற்கொள்ளப்பட்ட உரையாடல் பகுதி. சரி, அப்ப பாருங்க. வாழ்த்து தெரிவிப்புக்கு மேலாக அவ மேற்கொண்ட உரையாடல் பகுதி என்னண்டா, காலை வணக்கம் மிஸ், சான்றிதழ் இலங்கையில் அல்லது வெளிநாட்டில் ஏனைய பகுதியில் ஒன்றுக்கொண்டு அதாவது அவர் நன்றி தெரிவிப்பு. இந்த கேள்வியை கொஞ்சம் வாசிப்போமா. இவ்வுரையாடல் தனது மகனின் சான்றிதழ் பிரதி ஒன்றினை பெறுவதற்கு பரீட்சை திணைக்களத்துக்கு வந்த ஒரு பெண்ணிற்கு விசாரணை கருமபிடத்தில் இருந்த வரவேற்பாளராகிய பெண் உத்தியோகத்துக்கு இடையில் இடம்பெற்றது. பெண்மணியின் காலை வணக்கத்துடன் உரையாடல் ஆரம்பித்தவுடன் அவரை நன்றி தெரிவிப்புடன் அது முடிவடைந்தது. உரையாடலின் ஏனைய பகுதியில் ஒன்றுடன் ஒன்று கலந்திருப்பதுடன் எழுத்துக்களால் காட்டப்பற்றி. ஆகவே இதுல பாருங்க, அவ காலை வணக்கம், காலை வணக்கம். அவன் சான்றிதழை இலங்கையிலா அல்லது வெளிநாட்டிலா பயன்படுத்த எதிர்பார்க்கின்றீர்கள்? ஆம், வெளிநாடொன்றில் எனது மகன் வெளிநாட்டு பல்கலைக்கழக படிப்பு பாடநெறி ஒன்றிற்காக விண்ணப்பிக்க எதிர்பார்க்கிறார். எனவே எனது ஆங்கில மொழி தேவைப்படுகிறது. ஆம், என்னிடம் இருக்கிறது. ஆனால் நான் வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சின் மூலம் அதனை உறுதிப்படுத்திக் கொள்வது. எமது திணைக்களம் சான்றிதழை நாளை காலை வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சுக்கு அனுப்பும். சான்றிதழ்கள் ஆங்கில மொழியில் உள்ளது. அதனை வெளிநாட்டு அலுவல் அமைச்சில் உறுதி செய்து கொள்ளும். நான் அதனை எவ்வாறு செய்து கொள்வது? அது உங்களுடையதா, இல்லை அது எனது மகனுடையது? வணக்கம் அம்மா, என்னிடம் என்ன உதவி எதிர்பார்க்கிறீர்கள்? அப்ப இதெல்லாம் ஆரம்பிக்காங்க என்ன. ஆமாம், உயர்தர ஒன்றை எவ்வாறு பெற்றுக்கொள்வேன் என தெரிவித்துக் கொள்கிறேன். இதோ விண்ணப்பிக்கும். இதனை சரியாக பூர்ணப்படுத்தி இந்த கட்டணத்தை செய்றீங்க. ஆக இங்க என்ன கேள்விங்க, இப்பெண்மணியின் அவரது வாழ்த்து தெரிவிப்பு, நன்றி தெரிவிப்பு ஆகியவற்றுக்கு மேலாக உரையாடல் பகுதி. ஆகவே உரையாடல் பகுதின்னு சொல்லக்கொள்ள அதுல இந்த என்ன வாழ்த்து தெரிவிப்புன்னு சொல்லக்கொள்ள இதுல என்ன வராது. இப்ப ஏ வருமானு பாத்தீங்கன்னா, இப்ப நன்றி தெரிவிப்பு எதுல இருக்குன்னு பாருங்க. நன்றி தெரிவிப்பு எதுல இருக்கின்றா, நல்லது மிஸ், இது ஓகே. ஆமாம், உயர் தர சான்றிதழ் ஒன்றை பெறுவாங்க. வணக்கம் அம்மா, என்னிடம் உதவி எதிர்பார்க்கிறீர்கள்? இல்லை, அது எனது மகனுடையது. இது உங்களுடைய. நான் அதனை எவ்வாறு செய்து கொள்வது? சான்றில் ஆங்கில மொழியில் இருக்கு. எனது திணைக்கள சான்றிதழ் நாளை காலை வெளிநாட்டு. ஓகே. ஆம், ஆனால் சான்றிதழை இலங்கையில் அல்லது வெளிநாட்டில் எதிர்பார்க்கிறீர்கள்? ஆம், வெளிநாட்டில் எனது மகன் வெளிநாட்டு சரி, இது அம்பட்டும் வாழ்த்து தெரிவிப்பதை தாண்டி தான் வருது. ஆகவே இதுல பாருங்க, நாம நம்மளோட கெஸ்ஸுக்கே போவோம். 3ல பி வந்திருக்கு, 2ல ஏ வந்திருக்கு. ஆகவே பி வந்ததை எடுப்போம். அதாவது பிக்கு பிறகு சி. பியை பாருங்க. ஆம், இது வாழ்த்து தெரிவிப்பு இல்லை. சியை பார்த்தா அதுவும் வாழ்த்து தெரிவிப்பு இல்லை. சரி, அடுத்தது ஈயையும் பாருங்க, எஃப்ஐயும் பாருங்க. ஈயை பார்த்தா சான்ற மொழியில் உள்ளது. அதனை வெளிநாட்டு அமைச்சில் உறுதி செய்து கொள்ள வேண்டும். இ. சரி, இப்ப என்னண்டா கேள்வியை நல்லா வாசிங்க. அதாவது வாழ்த்து தெரிவிப்புக்கு மேலாக அந்த பெண்மணியினால் இப்பெண்மணியினால் மேற்கொள்ளப்பட்ட இது. பெண்மணியினால இது என்ன, அந்த அந்த ஊழியர் என்ன, இந்த இந்த ஏ இலங்கையில அல்லது வெளிநாட்டுல பயன்படுத்த எதிர்பார்க்கிறீர்கள் சொல்றது அங்க இருந்த ஊழியர் கேட்டது. அதே மாதிரி ஈயை பாருங்க, ஈயையும் பாருங்க. சான்றிதழ் ஆங்கில மொழியில் உள்ளது. அதனை வெளிநாட்டு அலுவலக அமைச்சர் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதாவது இவ விஷயத்தை சொல்றது அங்க இருக்கிற ஊழியர், விஷயத்தை கேட்கிறது தான் இவ. அவ ஈ வாரது ஒன்றும் வராது, ஏ வாரதும் வராது என்ன, ஏ வாரதும் வராது. ஆகவே 5வது மேற்ப மிக தற்கரை ஒழுங்குமுறை. இப்போ ஒழுங்குமுறையை கேட்காங்க. ஒழுங்குமுறையை பார்த்தீங்கன்னா, வணக்கம் அம்மா, என்ன உதவி எதிர்பார்க்கீங்கன்னு ஆரம்பிப்பாங்க. ஆகவே ஐயில தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஐ முதலாவது வரும். அப்ப இது வராது, இது வராது. ஐக்கு பிறகு எஃப் வருமா ஜே வருமான்னு பார்ப்போம். ஐக்கு பிறகு எஃப், நான் அதனை எவ்வாறு செய்து கொள்வது? ஐக்கு பிறகு ஜே பார்த்தீங்கன்னா,
சரி ஐக்கு ஆமாம் உயிர் என்னிடம் ஒன்றே எவ்வாறு பெற்றுக்கொள்வேன் எனக்கு தெளிவாக சொல்வீர்களா? ஜே தான் சரியா வருது. எஃப் பார்த்தீங்கன்னா நான் அதனை எவ்வாறு செய்து கொள்வேன் என்று அடுத்தடுத்த கட்டமா போகும். ஆகவே ஐக்கு புறவு ஜேயா எஃப்ஆன்னு பார்த்தா கொஞ்சம் பார்ப்போம். சரி இன்னும் கொஞ்சம் யோசிப்போம். நம்ம அடுத்ததுக்கு போயிட்டு இதுக்கு முடிவெடும். ஐக்கு புறவு எஃப் வாரதும் இருக்கு ரெண்டு. ஐக்கு புறவு ஜே வாரதும் இருக்கு. ஐக்கு புறவு வணக்கம் அம்மா என்னிடம் என்ன உதவி எதிர்பார்க்கிறீர்கள்? ஆமாம் உயர்தர சான்றிதழ் ஒன்றை பெறுவதற்கு. அப்ப ஐக்கு புறவு ஜே தானே எஃப் பாருங்க நான் அதனை எவ்வாறு செய்வதுன்னு கேட்கணும். அப்ப ஐக்கு புறவு எஃப் வாரதும் வராது. ஆகவே அஞ்சாவது விட இப்படித்தான் இதுக்குரிய விடைகள் எடுக்கணும். ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யுங்க டைமை வேஸ்ட் பண்ணுவீங்க. அவை இது பிள்ளைகள் 2019ஆம் ஆண்டு கேள்வி. அவை நாம் இதில் 2020ஆம் ஆண்டுல ஜென்ரல் நாலேஜையும் இந்த இதோடய முடிச்சிடுவோம். 2020ஆம் ஆண்டு பாருங்க பிள்ளைகள், 2020ஆம் ஆண்டு நாம் இப்போ இந்த செய்ய போகிறது ஜிகே கேள்வியை மட்டும்தான். ஜிகே கேள்வியை செஞ்சுட்டு என்ன செய்வோம்னா நாம அடுத்த அடுத்த கிளாஸ் வீடியோவில் நாம அடுத்த தொடர்ச்சியாக செய்ய போகிறோம். ஆக இதில் முதலாவது கேள்வியை பார்த்தீங்கன்னா இப்போ 2020 தானே, இப்போ 2020 வரக்குள்ள முதலாவது கேள்வி 10 கேள்வி தானே, இனி வரதெல்லாம் புதுசி. அது 10 கேள்வி. ஆக முதலாவது கேள்வியை பாருங்க. 2019 ஜூலை மாதத்தில் நான் சின்னது இப்போ அடுத்த வருஷம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் அதுக்கு முதல் வருஷம் வரும், இல்லாட்டி அந்த வருஷம் வரும். 2020 2019 வந்திருக்கு. அவை 2019 சார்ந்த விடைகளை நான் இதை விளக்கமாக சொல்ல தேவையில்ல, விடையை மட்டும் சொல்லிட்டு போறேன். ஆகவே முதலாவதுக்கு ரெண்டாவது விட இதுவும் 2019 சார்ந்தது. ஆகவே முதலாவது விட மூணாவதுக்கு மூணாவது விட, அதே மாதிரி நாலாவதுக்கு முதலாவது விட, அஞ்சாவதுக்கு நாலாவது விட, ஆறாவதுக்கு அஞ்சாவது விட, ஏழாவது பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் அஞ்சாவது விட, எட்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விட, ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா முதலாவது விட, பத்தாவது பார்த்தீங்கன்னா நாலாவது விட. ஆகவே இதான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த அந்த ஆண்டு சம்பந்தப்பட்ட கேள்வியே வருது. பொதுவானவர் ஒரு கேள்வியும் வரல. அதில் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் நம்ம இந்த கேள்வியை மட்டும் செய்துட்டோம். 11 12 இது வார ஐம்பட்டு கேள்வியும் செய்துட்டோம். இதுக்குரிய அனைத்து கேள்விகளும் செய்துட்டோம். இந்த கேள்வி செய்துட்டோம். இந்த தளவாடி கேள்வி. அவை இந்த தளவாடி கேள்வியை நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இந்த 2020 தளவாடி கேள்வி நான் எப்படி பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு தளவாடி வச்சா இதில் இது இப்படி குத்திரமாய் வரணும். இப்படி குத்திரமாய் வரணும். இப்படி வாரமாய் வரும், இதில் வருது. அதே மாதிரி இதுவும் குத்திரமாய் வரணும். ஆகவே இது இதுக்கு எதிராக குத்திரமாய் வரணும். ஆகவே இது சரி. அதே மாதிரி இதுவும் இது பார்த்தா இதில் சரியா குத்திரமாய் வரணும். ஆகவே இதே அமைப்புல ரெண்டு வந்திருக்காண்டா இதுவும் வந்திருக்கு. வேற எங்கேயும் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்திருக்கு, இதுவும் வந்திருக்கு. ஆகவே கீழு குறிக்கிறத பார்க்கணும். கீழு குறிக்கிறத பார்த்தீங்கன்னா இது இங்கால இப்படித்தான் வரும். இந்த தலைவாடியில் பார்த்தீங்கன்னா இப்படி வர மாதிரி தான் வரும். ஆகவே இது வரும், ரெண்டாவது வரும். நான் ரெண்டாவதுல இது இல்லை. ஆகவே என்ன இதுவும் வராது, இது வரும். முக்கோணியும் குத்திரமாய் வரும். ஆகவே நாலாவது விடையா இருக்கு. அடுத்த கலிகள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம 2021 ஜிகேயை பார்ப்போம். 2021 ஜிகே என்னென்ன பிள்ளைகள் இதுவும் நான் பாருங்க. 48,000 வருடங்களுக்கு முற்பட்ட காலத்தில் ஆப்பிரிக்காவுக்கு வெளியிலான ஓரிடத்தில் முதலாக பயன்படுத்தப்பட்டவையான பட்டவையாக இனங்காணப்பட்டுள்ள அம்புவில் தொழில்நுட்பத்தைச் சேர்ந்த பழமையான ஒரு தொல்பொருள் ஆய்வாளர்களால் இலங்கை குகை ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்டது. அக்குகை என்ன? அந்த குகை என்னென்றாலாம் அந்த குகை என்னென்றா சொல்றாங்க பிள்ளைகள் பாக்கியங்கல குகையா. சரியா? அதே மாதிரி இது ஆண்டு சம்பந்தப்பட்ட கேள்வி ரெண்டாவது. அப்ப ரெண்டாவதுக்கு அஞ்சாவது விட வரும். அதே மாதிரி இதை பாருங்க. இலங்கையில் சில பிரதேசங்களில் சோழ பயிற்சிகளில் சுமார் 2 வருடங்களுக்கு முன் சேனை என உள்ளூரில் அழைக்கப்பட்ட ஒரு வகை மேற்கொண்டு 2 வருடம் சொல்றது அந்த வருஷத்துல இருந்தேன். அந்த வருஷத்துல இருந்தேன்னா இதுவும் அந்த வருஷம் சம்பந்தப்பட்டது. இது முதலாவது. நாலாவதுக்கு அஞ்சாவது, சாரி அஞ்சாவது, அஞ்சாவதுக்கு நாலாவது, ஆறாவதுக்கு மூணாவது, ஏழாவதற்கு முதலாவது, எட்டாவதற்கு அஞ்சாவது, ஒன்பதாவதுக்கு யோசமா பார்த்துக்குங்க. என்ன ஜென்ரல் நாலேஜ் செய்யறது கொண்டும் இல்லை. ஒன்பதாவதுக்கு
மூன்றாவது, அதே மாதிரி 10வதுக்கு 4வது விடை. சரியா? இதுக்குரிய விடைகள் அதை பார்த்துக்கொள்ளுங்க. இதுலேயும் நமக்கு தெரியும், இதெல்லாம் நாம் எல்லாம் செய்துட்டோம். இந்த இதில் உருவில் காட்டப்பட்டுள்ள கடிகார முகப்பின் சரியான தளவாடி பிம்பத்தை காட்டுவது. அப்போ தளவாடி பிம்பம்னு சொல்றது என்ன? இதுக்கு சரியா ஆடி பிம்பமாக இருக்கும். இது சரியா இங்கே வாரமா, இது சரியா இங்கே குத்துற மாதிரி வாரது, இது சரியா இங்கே வர மாதிரி வரது 4வது விட மட்டும்தானே. இதை பார்த்தீங்கன்னா இது சரியா இங்கே இருக்கும். இது இங்கே இருக்கிறது, இது மட்டும் இது அங்கே இருக்கும், இது மற்ற பக்கம் இருக்கும். ஆகவே 4வது விடும். ஆகவே மற்ற கேள்விகள்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பிள்ளைகள். ஆக இந்த கிளாஸை நான் இதோட முடிச்சு கொள்றேன்.